வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களே ஆட்சி அமைக்க முடியும் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் அதிமுக தலைமையில் பாஜகவுக்கு 4 அமைச்சர்கள், புதிய தமிழகத்திற்கு 2 அமைச்சர்கள் கொடுப்பதில் என்ன தவறு என்றும் அவர் வினவியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிஜேபியும் அதிமுகவும் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாகவோ, இது இணைப்பு ஏற்படுவதற்கு முன்பாகவோ, அதில் இடம்பெற்றிருந்த அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம் கட்சியிடத்திலோ அல்லது வேறு எந்த அரசியல் கட்சியிடத்திலோ பேசியதாக தெரியவில்லை. அது கூட்டணி உறுதி செய்யப்படும் பட்சத்திலும் 2026 தேர்தல் கூட்டணியா கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற முடிவு வர வரைக்கும் நீங்கள் உறுதியா இருக்கீங்களா? இந்த நிமிடம் வரலும் அதிமுக கூட்டணியில் 2024 போட்டியிட்டோம். நாங்களும் வெளியேறல, அவர்களை வெளியேற்றல. அதே நிலைமை அப்படியே இருக்கிறது. அவர்கள் எங்களோடு இந்த பிஜேபியோடு சேர்கின்ற பொழுது இடத்தில் பேசவில்லை என்ற ஒன்றை தவிர பாக்கி மற்றபடியே எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே நீடிக்கிறது. இது எப்படி இன்னும் 2026 அசெம்பிளி வருக எப்படி போகும் என்பதை பொறுத்திருந்தா எல்லா சூழ்நிலையும் சொல்ல முடியும். பங்கிட்டு தாங்களா ஒரு குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி சகோதரர்களோடு பங்கிட்டு கொடுத்தால் அது என்ன குறைஞ்சு போகுது? அதிமுக ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்பதாக இருக்கும் பட்சத்தில் பிஜேபிக்கு ஒரு 4 அமைச்சரவை, புதிய தமிழகத்துக்கு 2 அமைச்சர்கள், இன்னும் 2 அமைச்சர்கள் கொடுத்தா என்ன குறைஞ்சு போகுது? அப்ப நல்லாட்சியை கொடுக்கலாமே.